Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு பீட்ரூட் வச்சு நம்ம ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலையில் நீக்கி எடுத்துடலாம். நான் பெரிய பீட்ரூட்னால ஒரு பாதி பீட்ரூட் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம வேறு ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் பேக்கும் நெக்குக்கு இது நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு பாதி பீட்ரூட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்னது இருந்தாக்கா மீடியம் சைஸ் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். இது பெருசு இருந்தால பாதி எடுத்துருக்கிறேன். நம்ம நல்லா இது அதை கிரேட் பண்ணிக்கலாம். இது ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுல நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும். பெருசுலாம் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பெரிய பெரிய இதில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்காது. இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து ஃபில்ட்ரு வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்தாலும் நம்மளுக்கு போதும். பீட்ரூட் ஜூஸு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜூஸு வரும். இது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னாக்கா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு பாருங்கள். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணால் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்குது. இதில் வந்து டாபர் ஹனி ஒரு 2-3 ட்ராப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு வச்சுக்கோங்க, ஜாஸ்தி கூட வேண்டாம். இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து இதில் வந்து கடல மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது 3 வச்சு தான் நம்ம ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு பிரைட்னஸாக நல்லா லுக்காக கொடுக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு வர 1 ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிடலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பார்த்து சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம ஸ்கின்னு ரொம்ப ஒரு மாதிரி சன் டேனில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா ஒரு பேக் போல் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பீட்ரூட் 2 ஸ்பூன் எடுத்தோம்னா நம்ம ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடல மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ட்ராப்பு நம்ம டாபர் ஹனி. இது பேக் ரெடி. இப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பார்த்து அப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் என்ன மாதிரி ஒரு சூப்பரான லைட்டு பிங்க் கலரில் இருக்கும். நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும்.
ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் நார்மல் தண்ணியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனால் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு. நம்ம இதை ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.